ஆபிரகாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நல குறைவால் நேற்று சென்னையில் காலமானார். கடந்த மாதம் உடல்நல பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்றைக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் அத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரும் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து EVKS இளங்கோவனின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவரது உடல் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டு முகலிவாக்கம் மின் மயானத்தில் தகனம் செய்வதற்காக அவரது உடல் கொண்டு வரப்பட்டது. மேலும் அரசு மரியாதையாகிய 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில EVKS இளங்கோவன் அவருடைய இரங்கல் கூட்டமும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் அமைச்சர்களாகிய தாமோ அன்பரசன் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் மயானத்தில் செய்யப்பட வேண்டிய இறுதி சடங்குகள் அவரது மகன் மூலம் செய்யப்பட்டு EVKS இளங்கோவன் அவர்களுடைய உடலானது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. ஆபிரகாம்.